சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சித்திப்பானேன். 2ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. 3ஆம் வசனம். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவோம் என்கிறார். 4ஆம் வசனம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். 5ஆம் வசனம். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உட்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். 6ஆம் வசனம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதின் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். 7ஆம் வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். 8ஆம் வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். 9ஆம் வசனம். இரும்பு கோலால் அவர்களை நெருக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். 10ஆம் வசனம். இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். 11ஆம் வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரை களி கூறுங்கள். 12ஆம் வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியிரும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்.